மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, மனிதன் தேவனுக்கு ஒப்பாவதும் தேவ ஆவியின் உயர்நிலையை அடைவதும். லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனத்திலே தேவன் மனிதனானார் என்று நாம் காண்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று பவுல் எழுதுகிறார். தேவன் மனிதனானார் என்பது மனிதன் தேவனாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தையும் திட்டத்தையும் காட்டுகிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பது தேவன் ஆவியாயிருக்கிறார். மாம்சத்திற்குரிய மனிதனும் தேவனின் ஆவியின் உயர்நிலையை அடைய வேண்டும் என்பதை காட்டுகிறது. மனிதன் தேவனாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஏதேனிலே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் அவன் தேவனாக மாற முடியாத இடத்தில் மனிதன் என்ற நிலையையும் இழந்து விட்டான். இன்றைய மனிதனை குறித்து அவன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று 49ஆம் சங்கீதத்தின் 20ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். நோவா காலத்திலே நடந்த நியாய தீர்ப்பிலே அழிந்து போன மக்களை குறித்து கீழ்ப்படியாத ஆவிகள் என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேலி ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். கீழ்ப்படியாத ஆவிகள் என்பது மனிதன் கொல்லாத ஆவியாகிய பிசாசாக மாறிவிட்டான் என்பதை காட்டுகிறது. அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பான மனிதர்கள், கீழ்ப்படியாத ஆவிகள் என்ற பிசாசாக போன மனிதர்கள், இந்த 2 நிலையிலும் இல்லாதவர்கள் தான் ஆத்துமாக்கள் என்ற நிலையிலே நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். இங்கு ஆத்துமாக்கள் என்பது அவர்கள் மனிதர்கள் அல்ல என்பதை காட்டுகிறது. மண்ணினாலே ஒரு மனிதனை உண்டாக்கினார் என்பது அவன் ஒரு மனிதன். நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்பது அவன் ஒரு ஆத்மா. மனிதனுடைய வெளிப்பகுதியாகிய சரீரம் என்பது மனிதனை காட்டுகிறது. மனிதனுடைய உள்பகுதியாகிய ஆத்மா என்பது அவனுடைய ஆத்மாவை காட்டுகிறது. விழுந்து போன மனிதன் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே அவன் ஆத்மா என்ற இடத்தில் இருக்கிறான். அதாவது அவன் மனிதன் என்ற இடத்தை இழந்து போனான் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்பதும் கீழ்ப்படியாத ஆவிகள் என்ற பிசாசுகள் என்பதும் நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்ட 2 கூட்டத்தை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும், அதாவது 4000 ஆண்டு காலம் மனிதர்கள் இந்த 3 கூட்டம் என்ற நிலையிலே இருக்கிறார்கள். அதாவது மனிதன் என்ற இடத்தை இழந்து ஆத்துமா என்ற இடத்திலும், அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பானவன் என்ற இடத்திலும், கீழ்ப்படியாத ஆவிகள் என்ற இடத்திலும் அவன் காட்சியளிக்கிறான். 4000 ஆண்டுகளுக்கு பின்பு வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் 2ஆம் மனிதன் என்று பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 47ஆம் வசனத்திலே, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விழுந்து போன மனிதனுக்கு பின்பு விழுந்து போகாத 2ஆம் மனிதனை நாம் காண்கிறோம். அதைதான் காபிரியேல் தூதன் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை அறிவிக்கிறார். தேவன் மனிதனானார் என்ற நற்செய்தி மனிதன் தேவனாக மாற வேண்டும் என்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. மனிதன் தேவனாவது எப்படி? முதலாவது, மாம்சத்துக்குரிய மனிதன் ஆவிக்குரிய மனிதனாக மாற வேண்டும். மாம்சமானது ஒன்றுக்கு முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று யோவான் 6ஆம் அதிகாரத்தின் 63ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திருவசனமே நம்மை மாம்சத்துக்குரிய நிலையிலிருந்து ஆவிக்குரிய நிலைக்கு அடைய செய்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களிலே துர்குணத்தை நாம் நீக்க வேண்டும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தின்படி நற்குணத்தை நமக்குள்ளே கொண்டு வருவது வசனமே. மனிதன் தேவனின் நற்குணத்தை அடைவதே ஆவிக்குரிய நிலையாகும். 2ஆவதாக ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தின்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை முழுமையாக நாம் அடைந்து கொள்வதே தேவன் என்ற நிறைவையும் முழுமையையும் காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே ஆதி அன்பு என்றும், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே அறிவோடு கூடிய அன்பு என்றும்,
எபேசியர் 3 18, 19 வசனங்களிலே அறிவை கெட்டாத அன்பு என்றும், எபேசியர் 6 24 வசனத்திலே அழியாத அன்பு என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அன்பின் 4 நிலைகளையும் அடைந்து கொள்வதே தேவனின் முழுமையை காட்டுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் 3 16 வசனத்தின்படி பிதா தம்முடைய அன்பை முழு உலகத்திலும் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அறிந்து அதன்படி அவர்கள் செயல்பட வேண்டும். யாக்கோபு 1 12 வசனத்திலே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ கிரீடம் என்பது நம்முடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது. 1 யோவான் 3 16 வசனத்தின்படி அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும் என்று பவுல் எழுதுகிறார். எபிரேயர் 12 2 வசனத்திலே அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் தான் ஜீவ கிரீடத்தை அடைந்து கொள்ள முடியும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம் கிடைக்கும். 1 கொரிந்தியர் 16 22 வசனத்திலே ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1 28 வசனத்தின்படி எந்த மனிதரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ச்சிக்குள் கொண்டு வரக்கூடிய ஊழியமே அப்போஸ்தல ஊழியம். இந்த அப்போஸ்தல ஊழியமே மனிதனை தேவன் என்ற நிலைக்கு கொண்டு வரும். 1 யோவான் 3 2 வசனத்திலே பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4000 ஆண்டுகளாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தேவதூதருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று லூக்கா 20 36 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2000 ஆண்டு கால பரிசுத்தவான்கள் தேவனுக்கு இருப்பார்கள். இந்த நல்ல செய்தியை காபிரியேல் தூதன் மேய்ப்பர்களுக்கு அறிவித்ததாக நாம் காண்கிறோம். மேய்ப்பர்கள் தேவகுமாரனை கண்டு மகிழ்ந்து தங்கள் வாழ்க்கையில் மேன்மையை அடைந்து கொண்டார்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊர் என்பது எப்ராத்தா என்ற பெத்லகேமை காட்டும். மீகா 5 2 வசனத்திலே யூதேயாவுக்குள் சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். லூக்கா 1 33 வசனத்திலே அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாட்சி செய்வார் என்று காபிரியேல் மரியாளிடத்தில் சொல்லுகிறார். அவருடைய பிறப்பின் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வோம். தேவன் என்ற ஆவியின் நிலையை அடைந்து தேவனுக்கு ஒப்பாக மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.